Hey guys, நம்ம இன்னைக்கு ஹாலோ அரீன்ஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸோட நம்மளுக்கு ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் முடிஞ்சிருது. I'm created the playlist. அதுல போயிட்டு நீங்க 1 by 1 லெக்சர் பாத்தீங்கன்னாவே முடிஞ்சிரும். And you have a very interesting news too. நம்ம in very soon organic chemistryக்குனே ஒரு டெடிகேட்டடா ஒரு பேட்ச் நம்ம ரன் பண்ண போறோம். So let's get into the class. இப்போ ஹாலோ அரீன்ஸ். இந்த ஹாலோ அரீன்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பார்க்குறோம்னா ஃப்ரம் பென்சீன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பென்சீன் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறோம். நம்ம இதோட ரியேஜன்ஸ் என்னன்னு பார்க்கணும். எனி ஹாலோஜன் பிளஸ் AlCl3 H2 plus FeX3 or X2 plus Fe and X. அந்த எக்ஸ்ன்றது நம்ம எதை டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் அ ஹாலோஜன், எனி ஹாலோஜன் இட் கேன் பி. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஹாலோஜன் வி யூஸோ அதுக்கேற்ற அந்த அரைல் ஹாலைட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபைல் எது? எக்ஸ் பிளஸ் தான். நம்ம எந்த இது மோஸ்ட்லி வந்துட்டு குளோரினா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரம் டொலுவின் பார்த்தீங்கன்னா டொலுவின் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் M எஃபெக்ட் இருக்க குரூப். பாசிட்டிவ் மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங்காக இருக்கும் இல்லைங்களா? அதனால ஆர்த்தோ பேராக்கு தான் இது டைரக்ட் பண்ணும். ஸோ இதோட ரியேஜன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Cl2 and AlCl3. இப்போ இதோட ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? இதோட இன்கமிங் ஹாலோஜனை ஒன்று ஆர்த்தோக்கு டைரக்ட் பண்ணும், அப்படி இல்லைன்னா பேரா பொசிஷனுக்கு டைரக்ட் பண்ணும். ஓகேங்களா? எப்பயுமே பிளஸ் M எஃபெக்ட் வந்துட்டு ஆல்வேஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங்னா மெட்டா பொசிஷன்ல இட் வில் நாட் ஒர்க். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரம் ஆனிலின் பார்க்கலாம். இப்போ ஆஸ் வி ஆல் நோ ஒரு பென்சீன் ரிங்கோட ஒரு NH2 இருந்தா அது ஆனிலின். இதோட ரியேஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரைட்டும் நைட்ரஸ் ஆசிடும் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர்ல வைக்கணும். 0 to 5 degree Celsiusல வைக்கிறச்ச நம்மளுக்கு பென்சீன் டைஏசோனியம் குளோரைடு வரும். N double bond N, இதுக்கு பாசிட்டிவ் இது நெகட்டிவ். பென்சீன் டைஏசோனியம் குளோரைடு. ஓகேங்களா? இந்த சோடியம் நைட்ரைட் பிளஸ் HCl அப்படி இல்லைன்னா நைட்ரஸ் ஆசிட் HNO2 தான் இதோட ரியேஜன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அரைல் ஹாலைட்ஸ் ஒன் கோல டக்குன்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பென்சீன், அதோட ரியேஜன்ஸ் பார்த்தீங்கன்னா X2 AlCl3 X2 FeX3 அப்படி இல்லைன்னா X2 FeX. இதில் பென்சீனோட இட் வில் ஃபார்ம் அன் அரைல் ஹாலைட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ் டொலுவீனோட Cl2 or AlCl3 இதுல அரைல் ஹாலைட் ஃபார்ம் ஆகும். தேர்ட் மெத்தட் அனிலின். மூணு மெத்தட்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு. இந்த அனிலீனோட சோடியம் நைட்ரைட் HCl இல்ல நைட்ரஸ் ஆசிட். இது நைட்ரஸ் ஆசிட் இல்லையா? இதுல அரைல் ஹாலைட் ஃபார்ம் ஆகும். பென்சீன்ல பாத்தீங்கன்னா டைரக்டா அரைல் ஹாலைட் ஃபார்ம் ஆயிடும். டொலுவின் பார்த்தீங்கன்னா பிளஸ் M ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஸோ ஆர்த்தோல வர ப்ராடக்ட் ஆர்த்தோக்கு போகும், அப்படிலாம் பேராக்கு போகும். அனிலின் பார்த்தீங்கன்னா பென்சீன் டைஏசோனியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணும். N triple bond N Cl minus N plus. ஓகேங்களா? இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அரைல் ஹாலைட். டக்குன்னு ரிவைஸ் பண்ணோம்னா இது மாதிரி நீங்க எப்பவுமே வந்துட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எவ்ரி ரியாக்ஷனா பார்த்துட்டு இருந்தோம்னா we cannot revise. இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் மேக் பண்ணி நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 2 pagesலயே we should have a complete chapter. அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஷார்ட் நோட்ஸ்
நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் சூன் அதோட லிங்க் தரேன். அதுல இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் நோட்ஸ் எல்லாம் நான் அதுல சென்ட் பண்ணுவேன். நீங்க அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹாலோ அல்கேன்ஸ் பார்த்தோம், எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். ஹாலோ அரீன்ஸ்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பார்க்க போறோம். யூஸ்வலி ஹாலோ அரீன்ஸ் வில் நாட் அண்டர்கோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற இந்த ஒரு 4 ரீசன்ஸ் இருக்கு. ஹாலோரின்ஸ் டஸ் நாட் அண்டர்கோ அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எதனால ரீசன் பாத்தீங்கன்னா ரீசன் 1 வந்து ரெசனன்ஸ் எஃபெக்ட். என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பென்சீன் ரிங் இருக்கு இல்லைங்களா, இப்ப இந்த குளோரின் இருக்கு, இந்த ஹாலோஜன், இதுல இட் வில் ஹாவ் அ லோன் பேர். இது இப்படி இப்போ இதுல டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் சொல்லுவாங்க. ஃபுல் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகாது, பார்ஷியல் டபுள் பாண்ட். இப்போ இது இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நெக்ஸ்ட் இங்க கான்ஜுகேஷன் ஸ்டாப் ஆகும். இது வெளியே போற மாதிரி இருக்கும். ஸோ கான்ஜுகேஷன் நடக்கும். இந்த கான்ஜுகேஷன் எஃபெக்ட்னால இந்த பார்ஷியல் டபுள் பாண்ட்னால நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை வந்து ஹாலோ அரீன்ஸ் அண்டர்கோ பண்ணாது. அது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் ஹைபிரிடைசேஷன். இது sp3 ஹைபிரிடைஸ்ட், ஆனா இது sp2 ஹைபிரிடைஸ்ட். எஸ் கேரக்டர் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இந்த குளோரின் இதை ரிலீஸ் பண்ண விடாது. அது ஒரு ரீசன், டிஃபரன்ஸ் இன் ஹைபிரிடைசேஷன். தேர்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபினைல் கேட்டையன். இப்போ இந்த குளோரின் இது கிட்ட இருக்க எலக்ட்ரான் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும்ல இந்த ஃபினைல் கேட்டையன்ல. அப்ப இந்த ஃபினைல் கேட்டையன் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். அது இன்னொரு ரீசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிப்பல்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான் ரிச் பென்சீன் ரிங் அண்ட் இன்கமிங் நியூக்ளியோஃபைல். இப்போ இந்த பென்சீன் ரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இந்த எலக்ட்ரான் ரிச் பென்சீன் ரிங்கும் இந்த நியூக்ளியோஃபைல் இன்கம் உள்ள வர நியூக்ளியோஃபைலுக்கும் ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ அது ஒரு ரீசன். 4 ரீசன்ஸ். ஆனா இந்த மாதிரியான 4 ரீசன்ஸ் இருந்தாலும் அண்டர் கண்ட்ரோல் கிடையாது. ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் நம்மளால அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ண முடியும். அது பாத்தீங்கன்னா என்னன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்டர் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ இந்த அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஹாலோஜனுமே ஹைட்ராக்சி ஏதாச்சும் OH குரூப்பால ரீப்ளேஸ் பண்ணப்படும். அதனால எப்பவுமே இது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப் தான் த்ரூ அவுட் நடக்கும். இப்போ அந்த ஸ்டெப்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டவுஸ் ப்ராசஸ். இந்த டவுஸ் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டவுஸ் ப்ராசஸோட ரியேஜென்ட்டும் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு தான். டெம்பரேச்சர் பாருங்க 623 கெல்வின் அண்ட் 300 அட்மாஸ்பேரிக் பிரஷர். இந்த 300 அட்மாஸ்பேரிக் பிரஷர்ல இப்போ ஹை டெம்பரேச்சர் இல்லைங்களா, நம்ம இந்த NaOH வந்துட்டு Na பிளஸ் OH மைனஸா வரும். இந்த Na பிளஸ் OH மைனஸ் வந்துட்டு இப்போ இந்த பென்சீன் ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த பென்சீன் ரிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட OH மைனஸ் போயிட்டு இந்த பாண்டை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு OH ஃபார்ம் ஆகும். இதோட மெக்கானிசமை நான் லேட்டர் ஸ்டெப்ஸ்ல காட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஃப் நைட்ரோ குரூப் இஸ் பிரசன்ட் இன் ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன், ஏன்னா குளோரின் வந்து பாசிட்டிவ் M எஃபெக்ட் இல்லையா. ஸோ இப்போ இந்த நைட்ரோ குரூப் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேரா பொசிஷன்ல இல்லைன்னா நைட்ரோ பொசிஷன்ல ஆர்த்தோ பொசிஷன்ல இல்லைன்னா பேரா பொசிஷன்ல இருந்ததுன்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த குளோரினுக்கு இந்த நைட்ரோ பேரா பொசிஷன்ல இருக்கு. பேரா பொசிஷன்ல இருந்தா கொஞ்சம் டவுஸ் ப்ராசஸை விட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 443 கெல்வின். இதுல
623 Kelvin and pressure 300 atmosphere. இப்போ chlorine para positionல nitro இருக்கு, temperature 443 Kelvin. இப்போ டைரக்டா OH group வந்து அட்டாச் ஆயிரும். இதே both நைட்ரோ குரூப் வந்து ஆர்த்தோ, இது ஆர்த்தோ பொசிஷன், இது பேரா பொசிஷன்ல, ரெண்டு பொசிஷன்ல இருந்தா அதை விட இன்னும் கம்மி டெம்பரேச்சர்ல. இது பாத்தீங்கன்னா 443 கெல்வின் இல்லைங்களா, இது 368 கெல்வின். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்துச்சுன்னா இன்னும் அதை விட ஃபாஸ்டா நடக்கும். இங்க ஆர்த்தோல இருக்கு, இங்க பேரால இருக்கு, அதை விட கம்மி டெம்பரேச்சர்ல இதை நடத்திக்கும். இப்போ ஆல் ஆர்த்தோ மூணு பொசிஷன்ல இருந்தா, இது ஆர்த்தோ, இது ஆர்த்தோ, இது பேரா, இப்போ மூணு பொசிஷன்ல இருந்தா இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். ஜஸ்ட் ஹீட் வார்ம் பண்ணா போதும். அதை வார்ம் பண்றச்ச இந்த பொசிஷன் இப்போ OH அட்டாச் ஆயிரும், NO2 NO2 ஈஸியா ஃபார்ம் ஆயிரும். அதாச்சும் எதுவுமே அந்த பென்சீன் ரிங்ல நைட்ரோ குரூப் அட்டாச்சே ஆகலைன்னா டோஸ் ப்ராசஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரே ஒரு நைட்ரோ குரூப் பேரா பொசிஷன்ல மட்டும் இருந்ததுன்னா அப்ப டெம்பரேச்சர் 443 கெல்வின்ல மெயின்டைன் பண்ணணும். இதே நம்மளோட ரெண்டு நைட்ரோ குரூப் இருந்ததுன்னா நம்மளோட டெம்பரேச்சர் 368 கெல்வின்ல பண்ணணும். இதே மூணு நைட்ரோ குரூப் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஹீட் பண்ணா மாத்திரம் போதும், நம்மளுக்கு நியூக்ளியோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நம்மளுக்கு ஈஸியா நடந்துரும். ஓகேங்களா, இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணியாச்சா? இப்போ மெக்கானிசம்ல போலாம். இப்போ மெக்கானிசம் வந்து பேரா பொசிஷன்ல நம்மளோட நைட்ரோ குரூப் இருந்தா எப்படி, அப்புறம் ஆர்த்தோ பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருந்தா எப்படி, இதுல நான் பேரா பொசிஷன்ல கொடுக்கவே இல்லை, இப்போ போட்டுடுறேன். இப்போ பேரா பொசிஷன்ல நைட்ரோ குரூப் இருந்தா நம்மளோட மெக்கானிசம் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்த பென்சீன் ரிங், 1 minute, I'll do it in yellow color. ஃபர்ஸ்ட் பென்சீன் ரிங்ல இப்போ இந்த OH மைனஸ் போயிட்டு இந்த ரிங்கை அட்டாக் பண்ணும். எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா இது சிக்மா பாண்டு, இது பை பாண்டு. சிக்மா பாண்டை விட பை பாண்ட் அட்டாக் பண்றதா ஈஸியா, இந்த பாண்ட் வீக்கா இருக்கும். ஸோ நம்மளோட OH என்ன பண்ணுது, வைஸா போய் இந்த பை பாண்டை அட்டாக் பண்ணும். ஓகேங்களா, யூஸ்வலி அட்டாக்ஸ் பை பாண்ட். ஓகேங்களா, இப்போ போயிட்டு இந்த OH மைனஸ் இந்த பாண்டை அட்டாக் பண்றச்ச இப்போ இங்க OH, இப்போ இந்த Cl இங்கே இருக்கு, இங்க OH வந்துருது. இப்போ இந்த பாண்டு தானே பிரேக் ஆகுது, பிரேக் ஆகி this minus and this and this. ஓகேங்களா, இது கார்ப் ஆனயான், இதுதான் இன்டர்மீடியேட். ஓகேயா, நம்மளுக்கு கார்போ கேட்டையான் தானே ஃபார்ம் ஆகும் ஹாலோ அல்கேன்ஸ்ல, இதுல கார்ப் ஆனயான் வரும். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஸ்டெப், which is rate determining step 2. ஓகேங்களா, இப்போ இதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா இது ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இப்போ இந்த OH இந்த மைனஸ் உள்ள போயிடும், back to its position in the benzene ring. Cl வந்துட்டு the bond கூட்டிட்டு வெளியே போயிடும். Then you will have OH. NO2 வரணும், இங்க NO2. para positionல இப்படி நடக்கும். ஓகேங்களா, para position is more stable. ஓகே, மெக்கானிசம் ஒரு வாட்டி காப்பி பண்ணுங்க. இன் para பொசிஷன் இது. டன். இப்போ நெக்ஸ்ட் ஆர்த்தோ பொசிஷன் போலாம்.
இப்போ ஆர்த்தோ பொசிஷனில் அகெயின் இது போயிட்டு இந்த பாண்டை அட்டாக் பண்ணும், இந்த இது மைனஸ் இங்கே வெளியே வரும். நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு கார்பானயான் ஃபார்ம் ஆகும். OH இது NO2 இங்கே மைனஸ் இருக்கும். this and this இது கார்பானயான். as usual first இந்த ஸ்டெப் வந்து slow and it's a rate remaining step. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இது உள்ள வரும். இந்த மைனஸ் வந்து இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும், இந்த குளோரின் இந்த பாண்ட் எடுத்துட்டு வெளியே போயிடும். ஸோ the product will be NO2OH. ஓகேங்களா? when it is ortho position. புரிஞ்சிருச்சிங்களா? இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பீட். NO2 மெட்டா பொசிஷன்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மீசோமெரிக் எஃபெக்ட் பிளஸ் M எஃபெக்ட் மெட்டா பொசிஷன்ல ஒர்க்கே ஆகாது. ஸோ பிக் நோ. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இதோட நம்ம அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனோட இம்பார்ட்டன்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். 2 ஸ்டெப் ரியாக்ஷன்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பானயான் ஃபார்ம் பண்ணி தான் ப்ராடக்ட் வந்துச்சு. இன்டர்மீடியேட் வந்து கார்பானயான். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரைல் ஹாலைடும் இந்த OH மைனஸ் இந்த நியூக்ளியோஃபைலோட ரெண்டுத்தோட பேஸ் பண்ணி தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. ஸோ ஆர்டர் டு மாலிகுலாரிட்டி இஸ் 2. இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்னொன்னுத்தையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. நான் சொன்னேன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்துட்டு NO2 ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் இருந்தாலும் அதை வச்சு டிபெண்ட் பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் NO2 குரூப்ஸ் பிரசன்ட் இன் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் கூட நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் சொல்லியிருந்தேன் பேரா பொசிஷன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை விட ஸ்டேபிள் ஆர்த்தோ பொசிஷன். இப்போ ஆனா நம்மளுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டக்குன்னு எந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோவில் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவை விட பேரா விட ஆர்த்தோ தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஜாஸ்தி. எது ஸ்டேபிளா இருக்கும்னா பேரா நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட அரைல் ஹாலைட்ஸ் டிபெண்ட் பண்ணியும் இருக்கு. நம்ம இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்துட்டு மெயினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது வந்துட்டு ஸ்டெபிலிட்டி கார்பனோட ஸ்டெபிலிட்டியை வச்சு வரும். நம்மளோட நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஹாலோ அல்கேன்ஸ் எப்படி வரும்? எபிலிட்டி ஆஃப் லீவிங் குரூப் வச்சு வரும். ஸோ அதில் வந்துட்டு அயோடின் தான் டக்குன்னு லீவ் ஆயிடும். அதனால இது அப்படியே ரிவர்ஸ் உல்டாவா இருக்கும். ஓகேங்களா?